அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பிபிஎஃப்பில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அவரோட கணக்கு விதியில் தற்போது மாற்றம் செய்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சொந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, சிறு சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்பவர்களா நீங்கள்? அப்படி என்றால் இந்த பதிவு உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். சிறு சேமிப்பு திட்டங்களில் சில கணக்குகளின் விதிகளில் அக்டோபர் 1 முதல் மாற்றம் ஏற்பட உள்ளன. அந்த மாற்றங்களில் என்னென்னு பார்த்தோம்னா, பொது வருங்கால வைப்பு நிதி, சுகன்யா சம்ருத்தி யோஜனா எனப்படும் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மற்றும் பிற திட்டங்களில் மாற்றங்கள் இருக்கும். தபால் நிலையங்கள் மூலம் சிறு சேமிப்பு திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும் கணக்குகள் தொடர்பான வழிகாட்டுதலை நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரத்துறை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கணக்கை ஒழுங்குபடுத்த இதற்கான வழிகாட்டியில் முழுமையான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதனுடன் கணக்குகளுக்கான வட்டி மற்றும் முதிர்வு குறித்தும் இதில் தெளிவுபடுத்தியுள்ளது. சிறார் பெயரில் திறக்கப்பட்ட பொது வருங்கால வைப்பு நிதி கணக்குகள் தொடர்பான தகவல்களும் இந்த வழிகாட்டுதலில் கொடுக்கப்பட்டிருக்கு. மைனர் பிபிஎஃப் கணக்கை பொறுத்தவரை இந்த கணக்குகளுக்கு அஞ்சல் அலுவலக சேமிப்பு கணக்குகள் போன்ற வட்டி கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கு. ஆனால் சிறார் 18 வயது அடையும் போது இந்த கணக்கு முறைப்படுத்தலுக்கு தகுதி பெறும். அதாவது வட்டி பிபிஎஃப்க்கு பொருந்தும் வட்டி விகிதத்தின்படி வழங்கப்படும். அத்தகைய கணக்குகளின் முதிர்வு காலம் சிறார்கள் அதற்கான வயது வரம்பை எட்டிய நாளிலிருந்து கணக்கிடப்படும். சிறார்களுக்கான பிபிஎஃப் கணக்குகளை இந்திய குடிமக்கள் மட்டுமே திறக்க முடியும். சிறார்களுக்கான பிபிஎஃப் கணக்குகள் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்களின் ஒருவரால் மட்டுமே திறக்கப்பட்டு நிர்வகிக்கப்படும். இந்த கணக்குகள் ஒழுங்குபடுத்தப்படுவதை உறுதி செய்ய வழிகாட்டுதல்கள் இல்லாத கணக்குகளை திறப்பதை தடுக்கவும் சிறு சேமிப்பு திட்டம் மற்றும் பிபிஎஃப் தொடர்பான இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. சிறு சேமிப்பு திட்ட முதலீட்டாளர்கள் திட்டத்தின் வழிகாட்டுதலுக்கு இணங்குவதை உறுதி செய்ய வேண்டும். திட்டங்களை தெளிவுபடுத்தவும் ஒழுங்கற்ற முறையில் திறக்கப்பட்ட சிறு சேமிப்பு கணக்குகளை முறைப்படுத்துவதற்கான நியாயமான மற்றும் சரியான உத்தரவை ஏற்படுத்துவதும் இந்த புதிய வழிகாட்டுதல்களோட நோக்கமாக இருக்கும். ஒவ்வொரு வருடத்திற்கும் பொருந்தக்கூடிய உச்சவரம்புக்குள் வைப்பு தொகை இருந்தால் முதன்மை கணக்கிற்கு திட்டத்திற்கான அந்த வட்டி விகிதம் கிடைக்கும். முதன்மை கணக்கு என்பது தபால் அலுவலகம் அல்லது ஏஜென்சி, வங்கி முதலீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது கணக்குகளில் ஒன்றாகும். அதாவது 2 கணக்குகளில் ஒன்றாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் பொருந்தக்கூடிய முதலீடு உச்சவரம்பிற்குள் முதன்மை கணக்கு இருக்கும் பட்சத்தில் இரண்டாவது கணக்கில் மீதி தொகையை முதல் கணக்குடன் இணைக்கப்படும். அந்த இணைப்பிற்கு பிறகு முதன்மை கணக்கு நடைமுறையில் உள்ள திட்டத்திற்கான வட்டி விகிதம் தொடர்ந்து கிடைக்கும். இரண்டாவது கணக்கில் அதிகப்படியாக இருப்பு இருந்தால் 0% வட்டியுடன் இது திருப்பி அளிக்கப்படும். முதன்மை மற்றும் இரண்டாம் கணக்குகளை தாண்டிய கூடுதல் கணக்குகளுக்கு அந்த கணக்கை தொடங்கிய நாளிலிருந்து 0% வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த புதிய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு டைம் கிளான்ஸாக படித்து பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பென்ஷன் சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள் எல்லாமே உடனடியாக கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பிபிஎஃப்பில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அவரோட கணக்கு விதியில் தற்போது மாற்றம் செய்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல்,